ஹாய். மகாபாரதம் போர் நடந்தப்ப அந்த மக்களை கிருஷ்ணர் ஒருத்தர். ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பிரச்சனையே வர விடாமல் செஞ்சுருக்கலாம், அந்த போரே நடக்க விடாமல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனால் அப்படின்னு ஏன் அவர் அதை பண்ண விட்டார் அப்படின்னா, இந்த கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நிலைக்காது அப்படின்னு படத்தில் கூட ஒரு பஞ்ச் டைலாக் வரும் பாருங்க, அது மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நானும் பண்ணேன், எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நீயும் பண்ண அப்படின்றது ஒரு பேர் புகழை சரித்திரத்தில் படைக்கிற அளவுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்காது. யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீ பண்ண அப்படின்றதுல ஒரு பேர் புகழ், ஒரு பெருமை கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி ஒரு பெருமையை தான் பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் கிருஷ்ணர் தேடி கொடுத்துருப்பார். சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பேர் புகழ். இப்போ இன்றைக்கி நம்மளே இத்தனை வருஷம் கழித்து அதை உதாரணம் சொல்லி அவங்கள கடவுளுக்கு நிகராக வச்சு கும்புற அளவுக்கு ஒரு பேர் புகழ் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவங்க படாத கஷ்டமே கிடையாது. வனவாசம், அஞ்ஞானவாசம். ஸோ கௌரவர்கள்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட ப்ரூவ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அன்றைக்கி அவங்களும் அனுபவிச்சாங்க. அப்போ அவங்க கூடவே தான் கிருஷ்ணர் இருந்தார். ஏன் அதை பண்ணார் அப்படின்னா, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ அது இறுதியில் அர்ஜுனனுக்கு அது உபதேசம் சொல்கிறது இன்றைக்கி கீதாச்சாரமாக மாறி பகவத்கீதையாக மாதிரி நம்ம கையில் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பேர் புகழை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். Have a happy day.